கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே பரிசுத்த பவுல் இப்படியே எழுதுகிறார். எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் அநேக பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை ஒன்று சேதப்படுத்த முடியாது என்பதை பவுல் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எப்படி துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று பார்த்தீர்களானால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி அப்படிங்கிறார். அப்படி என்றால் போகிறவரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்துலாம் நாங்கள் கலங்காமல் அவருடைய ஜீவன், அவருடைய வாழ்வு நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் வர எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வைக்கிறது நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இந்த ஜீவன் உங்களுக்குள்ளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை, அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், அதை குறித்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால், இந்த உலகத்தில் உண்டான ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை தோற்கடிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் ஆளுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை எங்களுக்குள் அருளினீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜீவனின் வாமை எங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படட்டும், உங்க நாமம் மகிமையடையட்டும், வாழ்வில் வெற்றியை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.